இவ்வார தொடக்கத்தில் மலேசிய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வரி பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மலேசியா ஒரு வர்த்தக நாடு என்றும் ஒரு தலைப்பட்சமாக அமல்படுத்தப்படும் வரிகள் நாட்டின் பொருளாதாரத்தை எதிர்மறையாக பாதிக்கும் என்பதால் அமெரிக்க வெளியுறவு செயலாளருடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக அவர் அறிவித்துள்ளார். ஹலால் இறக்குமதி மற்றும் பூமிபுத்ரா பங்கு தேவைகள் மீதான மலேசியாவின் கடுமையான விதிகளை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் USTR முன்னர் அடையாளம் கண்டு அவைகளுக்கு 24 விழுக்காடு வரியும் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த மே மாதம் நடந்த ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தின் போது பூமிபுத்ரா கொள்கை, உள்ளூர் விற்பனையாளர் தேவைகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய தேசிய கொள்கைகள் அமெரிக்க கட்டண பேச்சுவார்த்தைகளில் மாறாமல் இருக்கும் என்று அன்வார் உறுதியளித்துள்ளார்.